ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏசி ரூமில் எங்கள் தாத்தா இந்த இடத்துல படுக்க வைக்கலாம் தான் எங்கள் அப்பா பிளான் பண்ணார். ஆனால் எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, எனக்கு ஏசிலாம் ஒட்டுக்காடுப்பா அப்படின்ட்டாரு. அதனால் எப்பயுமே அவர் ஹாலில் தான் படுப்பார். ஜன்னல் திறல் இருக்குது, ஜன்னல் காட்டும் வரும். சீலிங் ஃபேன் கூட இருக்குது, இந்த ஃபேனும் இருக்குது. ஆனால் இந்த ஃபேனில் காற்று சரியாக வராது. எங்கள் அப்பா துபாயில் இருக்கப்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஃபேனை. இப்போ பழசாயிடுச்சு. அதனால் எங்கள் அப்பா இன்றைக்கி புது ஃபேன் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு ஃபேனு, அப்புறம் இது ஒரு ஃபேனு, அப்புறம் அது ஒரு ஃபேனு. எத்தனை ஃபேனு அவங்க அப்பாக்காண்டி என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பாவை நீ நல்லா வச்சுருப்பீங்க, எங்கள் அப்பாவை நான் நல்லா வச்சுருந்தேன். தண்டாடி நீ உங்கள் அப்பாவை நல்லா வச்சுருப்பேன். நல்லா வச்சுருப்போம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவரு வீடு கச்சாமச்சான் இருக்கு, ஒன்றும் டப்பா எடுத்துக்காதீங்க பெயிண்டிங் வேலை போகிறதால. இல்லைன்னா மட்டும் அப்படியே சுத்தமாக வச்சுருக்க போறீங்க. எல்லா நாளும் இப்படி தானே இருக்குது. நல்லா வச்சிருப்போம். நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அசிங்கப்பட்டாடப்பா. எப்போ பாரு அம்மா மயிலும் சேர்ந்துக்கிட்டு வீட்டை குப்பையாகவே வச்சுருக்கீங்க. கேட்டா இன்னைக்கு தான் பெயிண்டிங் வேலை போகிறதுனால கற்றுட்டு சொல்லுங்கள். என்னென்ன கூத்தலாம் அடிக்கிறீங்க? இது அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லையா? அதை சொன்னாலேங்களா எது இதுதான் இது ஒரு ஸ்டெப்பு, அவ்வளோதான். அதுவே 1 2 1 2 1 2 அவ்வளோதான். 2 மிஷின் தான் படிச்சுங்க. இதை பார்த்தா இந்த கப்பு போடுங்க மறந்துட்டேன். செக் இந்த கப்பு எங்கடா வருது மறந்துட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா கப்பு எங்கே போடுறேன்னு மறந்துட்டாரு. கப்பு இந்த இடத்துல போடணுமா? இதே அப்பா மண்டையில் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கே நல்லா இருக்கே. பெற்றவங்களை பார்த்துக்க மாட்டேன்னு முதியோர்களுக்கு கொண்டே விடுற காலத்தில் அவங்க அப்பா 1க்கு 2 3 ஃபேன் வாங்கி வைக்கிறாங்க. வெரி குட் மாமா, ஐ லவ் யூ மாமா. இந்த மாதிரி முன்னாடி இருந்தால் 30 ஃபேன் கூட வாங்கி வச்சேன். ஏ இந்த 2 பேர் கொச்சல் தாங்க முடியல. அவன் கொண்டாட்டி வர கொடுத்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ்வா இதை எடுக்கணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுவோம், கல்யாணம் பண்ணியே பண்ணுவோம். லவ் தானே பண்ணுவோம்டா. அப்பா குழம்பிட்டாரு. இதை வச்சிருக்கானுங்க சும்மா சேஃப்டிக்கு. அதை பிடிங்கி இருந்துக்கணும். இப்படி வச்சுக்கானுங்க, அதை பிடிங்கணும். புரியுங்களாடா? ஏதோ சொல்லும் உள்ள போவோம், கீழே போட்டுடலான்ட்டு. இதை எதுக்கு இப்போ மாட்டேன்? என்ன மாதிரி அறிவாளி இல்லை. ப்ராக்டிஸ் தான்டா. இப்படி வச்சு பார்ப்போம், அப்புறம் இதை வச்சு பார்ப்போம், செட் ஆகலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை மாட்டுவோம். டேய் நான் மாட்டி சக்ஸஸ் பண்ணிக்கலாம் மாட்டுவோம். பண்ணிடு மாட்டோம்னா அடுத்து இதை மாட்டிடணும். இப்போ ஹோல்ட் ஆயிடும். அவசரம் தான். நீ வேற வீடியோ எடுக்கிறியா? ஒரே லெமன் டீயா? எனக்குடா வேணும் லெமன் டீ. எனக்குடா லெமன் டீக்கு அடிமை. லெமன் டீக்கு அடிமையா எனக்கு அடிமையா? மணி ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. ஓ தேங்க்யூ ஃபார் உங்கள் விஷுக்கு. இந்த விஷயம் நீங்கள் இப்போ எங்களை விஷ் பண்ணிங்களே வாய் குறைஞ்சிருச்சுன்னு, அதான் தேங்க்யூ. நீ நல்லா வளர்ந்துட்டா. ஏய் ரொம்ப நன்றிப்பா. இந்த கவர் இல்ல, அது கேவலமா தூக்கி விட்டுறலாம். கழட்டி விட்டுறலாமா? கிழிச்சு விட்டுறலாம்னு சொல்லு. ரொம்ப பண்றாங்க.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ம் இந்த ஸ்க்ரூவை கழட்டாமல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கிழிச்சிருவாங்க. அதுவுமே கிழிக்கிறதுனால என்ன ஆகும்னா டஸ்ட் நிறையா உள்ளே போய் ஃபார்ம் ஆகி பண்ணணும். கிழிக்கக்கூடாது, ப்ராப்பராக இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இப்போலாம் பாரு காலத்தில் என்ன மேக்னெட்டா ஒட்டிக்கிச்சு? மேக்னெட் ஸ்க்ரூ டிரைவர். எப்பயுமே மேக்னெட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். இப்படி வந்துருச்சா? வந்துச்சு. சரி, லெமன் டீ எனக்கு பசிக்குது, அதனால் நீ அவருக்கா எனக்கு அந்த பயம் இருக்கட்டும் சிவரஞ்சலி. ஏய், கொடுப்பா. கொழுப்பு ஓவரா ஏறி போச்சு. அப்போ உனக்கு அப்பனும் வேண்டான பெற்றவங்க வேண்டான பையனுக்கு கொழுப்பு இருக்கும். இப்போ உனக்கு கொழுப்பு ஓவராக ஏறிச்சோ. மாமா நீங்கள் சிக்கன் வாங்கி போடாதீங்க, வாய் அதிகமாக. அந்த சிக்கன் சாப்பிட்டா வாய் அதிகமாகுமா? ஓ, வாய் பெருசாக இருக்க மாதிரி என் வாய் பெருசாக இருக்குமா? ஏன் வீடு வாங்கிட்டு இருப்பெல்லாம் வைக்கப்படுறேன். நீயும் மகளும் டான்ஸ் சேனல் போட்டீங்க, வைக்கப்பட்டு தழிச்சிட்டீங்க. நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். அம்மா இது எதுக்குடா வரும்? ஐயோ ஆமாங்க. ஐயோ இவளோட மாமா அவரே கன்ஃபியூஸ் சும்மா இருங்க மாமா, பேரை சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கீங்க. எப்படி அசாம முடிச்சுக்கோ. மாமா அப்படி முடிச்சு மாமா பின்னாடி சும்மா புரியுது அசாம பிடிச்சிதான் மாமா இருக்க விட்டு உங்க தொட படுத்துறோம். பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த டேப்பை அந்த ரெண்டுத்துக்கும் காமனாக வச்சிருக்கோம். பவு இங்கே பாரு லெமன் டீ. போடு ஆ போடு பாய் சுட்டுருச்சு. சரிங்களா? இதை கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து லூஸ் பண்ணு. எஸ் எடுத்து லூஸ் பண்ணு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து. இங்கே இருக்கு. நண்டு வீடியோ எடுறதுலாம் உனக்கு தெரியாது. வந்து ரிவர்ஸில் திரு டைப் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா திரு. ஸ்க்ரூவே திருகல அவ. சும்மா திருடி வச்சுக்கிட்டு ஸ்க்ரூவே திருகலப்பா. சரியா? போட்டு அமுக்குற. சும்மா அது ஸ்க்ரூக்குள்ளே போகலப்பா. கரெக்டாக ஸ்க்ரூவில் வச்சுட்டு இப்படி எப்படின்னா லெமன் டீ எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்படி வா. திரும்பி நான் தானா? சும்மா அப்படியே போட நான் நீ வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் புரியுது. இதுதான் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையை வச்சு லாக் பண்ணிட்டாரு. எங்க அப்பா தான் உங்களுக்கு பயமா? மறுபடியும் மாமனாருக்கு பயப்படுறாரு. அப்ப அப்பா கூப்பிட்டுக்கே பயப்படுறீங்க, நீங்க எல்லாம் தெறிக்க விடுவீங்களா? அம்மா மாசமா இருக்கியா இல்லை? வயிறு அவ்வளோ பெருசாக ஓடி இருக்கு. அம்மா மாசமா இருக்கியா என்ன? வயிறு அவ்வளோ பெருசாக ஓடி இருக்கு. ஆமா, தம்பி வேணுமா தங்கச்சி? எனக்கு தம்பி தான் வேணும், தங்கச்சிலாம் வேணாம். ஐ தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஒரே மாதிரி கேட்குறேன். பண்ணிடலாம். ஒன்றுதான் குறைச்சா, இங்க ரெண்டை வச்சு வைக்கிறதே எனக்கு பிடிச்சது. கல்யாணம் பண்ணும் புதுசுல மாமா அதான் பிள்ளை பத்து தரேன்னு சொன்னாரா? ஐ அப்படியா? இல்லை எத்தனை பிள்ளை? 8 பிள்ளை வேணும். இல்லை 8 பிள்ளை வேணும். எங்க அது 7 ஜென்மத்துக்குடா. அதாவது 7 ஜென்மத்துக்கு எப்படி கணக்கு பண்ணலாம் பார்த்துக்கோங்க. 7 ஜென்மம் இப்போ 10 2 பிள்ளை. வந்துச்சுன்னா இன்னும் 8 இருக்கு இல்லையா? இன்னும் அதே மாதிரி 6 ஜென்மம் இருக்கு இல்லையா? அதில் கேட்குறேன்.
என்னப்பா இந்த ஜென்மத்திலே 10. என்னப்பா ஒரே ஜென்மத்திலேயே 10பா. இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்துருக்கோம் இல்லையா அப்போ உங்களுக்கு கற்றுத்தரேன். எல்லாம் 7 ஜென்மம் வரப்போ பாட்டுக்கலாம். எங்களுக்கு இப்போ 10 வேணும். வந்துருச்சு அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம். எனக்கு 10 வேணும். 10 பிள்ளை வேணும் எனக்கு. 10 ரூபா வேணும்னா சொல்லு தரேன். அவ்வளோதான். மாட்டியாச்சு. நானும் குச்சி முடிச்சிட்டேன். காலி நீ நடுமா டேய் உங்க அம்மா ஏய் மாமா அறிவாளி பட்டன் இங்கே போடணும் அறிவாளி. அப்படியா? மண்டையில தட்டுறேன். எஸ். என்னாச்சு? தலையில தட்டுறது இந்த ஒரு மாதிரி அதை போட்டு ஒரு அழுத்து எழுத்து விடு. ஓகே சுவிட்ச் ஆன். ஸ்விட்ச் ஆன். முதல் நானே ஆன் பண்ணுற தட்டி உங்கள் கையால். சி முதல் நானே. நீலாம் கிடையாது. அம்மா நீலாம் விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. நாங்கன்னா பச்சை குழந்தைங்க. கூடு நான் தான் பண்ணுவேன். ஓ நான் தான் பண்ணுவேன். ஆனால் என்ன நான் தான் பண்ணுவேன். கொடு. இல்லை தள்ளி நின்று ஆன் பண்ணு. எந்த காற்று நல்லா வருதுமா? வாடா. இந்த காற்று நல்லா வருதா இந்த காற்று நல்லா வருதான்னு எந்த ஃபேன் பவர்ஃபுல் காட்டுமா? இதான் பார்த்தோன்னே சொல்லு. எது ஃபஸ்ட்டுலேயேவா? 3rd ஸ்பீடா? வா அம்மாடி ஃபஸ்ட்டுலேயே இவ்வளோ ஸ்பீடாக இருக்கு. இது ஓடுதா வால் நேரம் செத்த கொஞ்சம் இருக்கு. இது பாருங்க எப்படி தூக்குதுங்க. அம்மா அக்கா வர்த்து எவ்வளோ இது எவ்வளோ? 2800. பாக்ஸ் எடுத்து காமிங்க. ஒன்றுமே வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல இல்லை 2800 கிராம்டன் ஹை ஸ்பீடு. VNL கிராம்டன் ஏர் டெலிவரி சுப்பீரியர் க்ளீன் கிளாஸ் என்ன பெடஸ்ட்ரியல் ஃபேன். செம்ம சைஸு 400 mm. இது கூட படிக்க தெரியல. சூப்பர் செம்ம ஒத்து 2800 ரூபாய்க்கு. இப்போ ஏசி வாங்குறதுக்கு இந்த ஃபேனே போதும் இருக்கேன். ஆலயத்துக்குறா ஆலயத்துக்கு. இது மெதுவாக சுற்றுற மாதிரி இருக்கு. ஆனால் காது மட்டும் வேகமாக வருது. தாத்தா தூக்கிட்டு வந்து வா தாத்தா இது மெதுவாக சுற்றுற மாதிரி இருக்கு. காது மட்டும் வேகமாக இருக்கு. செம்மல்ல சூப்பராக இருக்கு மாமா. எத்தனை பேர் வேணா படுக்கலாம் இருக்கு. பரவாயில்ல 2800 ரூபாய் தாத்தா. ஏய் நான் 10,000 வரும்னு நினச்சேன்ப்பா. அதனால தான் நான் வேண்டாம். தூங்குவார் விட்றா ஏண்டா. ஓகே ஓகே எல்லாருக்கும் பாய். நீங்களும் இந்த மாதிரி ஃபேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறா. இந்த பேக் எப்படி இருக்கு நீங்களும் வாங்கி பட்டு கமெண்ட் பண்ணுங்க. தாத்தா வந்து பத்திரிக்கை போது வீடியோ போடுவோம். வீடியோ பாஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.